போன வீடியோவில் உத்துங்க மகரிஷி ஜனமேஜயன் ராஜா கிட்ட ரூரு மகரிஷியோட திருமணத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி ரூரு மகரிஷி ஒரு வெள்ள நாகமான டுண்டுபம் அப்படின்ற பாம்பை கொல்ல போனதாகவும் அதை அடிக்கிறப்போ அது அதோட கதையை சொன்னதை பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி டுண்டுபம் அப்படின்ற பாம்புக்கு அவன் நண்பனால் ஒரு சாபம் ஏற்பட்டு தான் அவங்க பாம்பாக மாறினாங்க. எதனால் அந்த சாபம் ஏற்பட்டுச்சு, அந்த சாபத்தினால என்ன விளைவு ஆச்சு, நாகலோகத்தோட பேரழிவு எப்படி ஆரம்பிச்சது, அது நாகத்தை எல்லாமே அழிச்சுதா இல்லை நாகலோகத்தை ஒரு பேரழிவுலேருந்து காப்பாற்றுச்சா அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். டுண்டுபம் சொல்கிறாங்க, நான் விளையாட்டுத்தனமாக தான் பண்ணேன், நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணால் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவன் ஃப்ரெண்டு கோவத்தில் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், நீ எப்படி எனக்கு ஒரு பாம்பை போட்டு நீ ஏமாத்தினியோ அதே மாதிரி நீ சாபத்தால் நீ ஒரு ரெட்டத்தலை வெள்ளை நாகமாக மாறி நீ இந்த ஊர் உலகத்தில் சுற்றிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றான். இதை கேட்டோடனே டுண்டுபம் என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே தன் ஃப்ரெண்டோட காலை பிடிச்சி எனக்கு மன்னிப்பே கிடையாதா, எனக்கு ஏன் இப்படி சாபம் கொடுத்து என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டுக்கு தன்னோட சுயநினைவுக்கே வராரு. வந்ததுக்கப்புறம் தன் நண்பனுக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்துட்டுமேன்ற மன வருத்தத்தில் அப்போ அந்த சாப நிவர்த்திக்கான வழியும் சொல்கிறாரு. டுண்டுபமே, நீ ரொம்ப கவலைப்படாத, நீ பாம்பாக மாறினாலுமே உனக்கு ரூரு மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷினால உன் சாபம் நிவர்த்தி ஆகும், அவர் பார்வைப்பட்டோடனே உன் சாபம் கழிஞ்சு நீ திரும்ப பழைய உருவம் எடுத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியும் கொடுக்குறாரு. அந்த விஷயத்த ரூரு மகரிஷி டுண்டுபம் சொன்ன உடனே ரூரு மகரிஷி கேட்குறாரு, அது சரிதான், ஆனால் என்னோட ஆசை மனைவியை கடித்த பாம்பு எல்லாத்தையுமே நான் கொன்று கூச்சாதான் எனக்கு மனசு ஆறும்னு சொல்கிறப்ப தான் அந்த டுண்டுபம் சொல்லுது, உன் மனைவி கடித்த பாம்பை போய் கொன்னேன் அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்குது, அதுக்காக நான் நாகலோகத்தில் இருக்க எல்லா பாம்பையும் நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் இது அறம், இதுதான் நீ படித்த படிப்புக்கான ஒரு இதுவா, இதுதான் நீ அடைஞ்ச முனிவர் பட்டத்துக்கான ஒரு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு டுண்டுபம் கேட்டது பார்த்து ரூரு மகரிஷி ரொம்பவே வருத்தம் அடைஞ்சு யோசிக்கிறார். ஆமாம், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், நமக்கு யார் விரோதியோ அவனை கொல்றதை விட்டு அவன் இனத்தை பூரா அழிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்தது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு திருந்தி டுண்டுபத்துக்கு சாப நிவர்த்தி கொடுக்குறாரு. அப்படி ஒரு சாதாரண ஒரு முனிவர், அதாவது கோவத்தை எல்லாத்தையும் விட்டு அவர் முனிவர் பட்டத்தை அடைஞ்ச ஒரு முனிவருக்கே தன் மனைவி எப்படி இறந்தாங்க, ஒரு பாம்புனால இறந்தாங்க அப்படின்னே எல்லா பாம்பு இனத்தையுமே அழிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு கோவம் வருது. ஆனால் நீ ஒரு போர் வீரன், ஒரு அரசன், ஒரு சத்திரியன், இப்படி இருக்கிற உனக்கு ஏன் இந்த கோவம் வரலன்றதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பரிஷித் மகாராஜா எவ்வளோ பெரிய புகழ்பெற்றவர் தெரியுமா, அவரை கொண்டு தசகனை நீ கொன்னே ஆகணும், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ எல்லாம் அவருக்கு தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உத்துங்க முனிவர் ஜனமேஜயனை பார்த்து நிறைய கேள்வி கேட்டோன்னே ஜனமேஜயனுக்கு பயங்கரமான கோவம் வருது. இந்த கோவத்தினால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாகலோகத்தில் இருக்க எல்லா சர்ப்பங்களையும் அழிக்கணும்னு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. எடுத்து உத்துங்க முனிவர்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன பண்ணணுன்ற சொல்லுங்கள், நீ என்னதான் எங்கள் அப்பா தப்பானவராக இருந்தாலும் அவர் இப்படி கொண்டு வரக்கூடாது, நான் அரசன், நான் அவருக்கான ஒரே பிள்ளை, நான் சின்ன வயசில் அவரை நான் பார்த்ததும் கிடையாது, அவர் கூட நான் சந்தோஷமாக விளையாண்டதும் கிடையாது, அந்த உணர்வுகள்லாம் எனக்கு கொடுக்காம எங்கள் அப்பாவை கொண்ட அந்த பாம்புகளை நான் கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வராரு. அப்போ இவர் கோவத்தை பார்த்த மந்திரிகள் எல்லாமே இவர் பக்கத்தில் போகணும் அப்படின்னா இவருக்கு கோவத்துக்கு நம்மளையும் கொன்றுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஒதுங்கி நின்னாங்க. அப்போ உத்துங்க முனிவர் சிரிச்சுட்டே சொன்னார், என்கிட்ட சில மந்திர வித்தைகள்லாம் தெரியும், எனக்கு சில விசேஷமான யாகங்களையும் பூஜை முறைகளும் தெரியும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கங்கை நதிக்கரையில் ஒரு மிகப்பெரிய யாகசாலை அமைப்போம், நான் உலகத்தில் தரை சிறந்த மாந்திரிகள் எல்லாம் கொண்டு ஒரு மிகப்பெரிய சர்ப்ப யாகத்தை பண்ணுவோம், அந்த சர்ப்ப யாகம் நடக்க தன்னால் யாகத்தில் சர்ப்பங்கள்லாம் மதிமயங்கி விழுந்து சாவோம், அதுவே சூசைட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சொன்னவே ஜனமேஜயன் ராஜாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். இப்படி தான் நம்ம அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட அவங்க கங்கை நதிக்கரையில் மிகப்பெரிய ஒரு யாகசாலையை அமைக்கிறாங்க. அமைச்சு உத்துங்க முனிவரோட தலைமையில் அந்த யாகங்கள் எல்லாமே ஆரம்பித்த உடனே யாகங்கள் நடக்க ஒரு பாம்புகள்லாம் மதிமயங்கி தன்னைத்தானே அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து இறந்துக்குது. இப்படி ஒவ்வொரு பாம்பாக சாகிறத பார்த்தோன்னே தசகனுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் இறந்துருவோம் போல், ஏன்னா இந்த யாகத்தோட முக்கியமான ஒரு எதிரியே நம்ம தான்,
நமக்காக தான் இந்த யாகத்தை பண்ணுறாங்க, நம்மளும் விழுந்து இறந்துட்டோம் அப்படின்னா நாகலோகத்தை யார் காப்பாற்றுறது அப்படின்ற பயத்தில் இது என்ன பண்ணுது, நேராக இந்திரனை பார்த்து ஓடி போகுது. இந்திரா நீ தான் என்னை காப்பாற்றணும், நாகலோகமே அழிஞ்சிட்டு வருது, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு இந்திரன் பயப்படாத தசகா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஜனமேஜயன் ராஜா வந்து இது மாதிரி சர்ப்பயாகம் பண்ணி எல்லா நாகத்தையும் கொல்றதுக்கு முடிவெடுத்துட்டாரு, அதனால நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. அப்போ இந்திரன் வந்து என்ன சொல்கிறாரு, இந்திரலோகத்தில் வந்து அவருடைய யாகத்தோட மந்திரங்கள்லாம் பழிக்காது, அதனால நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் தான் உத்தம முனிவர் என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்க யாகத்துக்கு இன்னைக்கு இந்நேரம் தசகன் இங்கே வந்திருக்கணுமே, வந்து இந்நேரம் யாகத்தில் விழுந்து செத்துருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் ஞான திருஷ்டியில் பார்க்குறப்பான்னு தெரியுது இந்திரலோகத்தில் போய் தசகன் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து உத்தம முனிவர் வந்து தன்னோட மந்திர வித்தையால் இந்திரனையும் தசகனையும் அங்கே வர வைக்கிற மாதிரி அவர் மந்திரங்களை ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு இந்திரனும் தசகனும் அவர் முன்னாடி வந்து நின்னாங்க. நின்னோடனே உத்தம முனிவர் வந்து சொல்கிறாரு, தசகனை நீ ஏன் காப்பாற்றுற இந்திரா, தசகன் வந்து சாக போகிறவன், அவனை நீ காப்பாற்றாத அப்படின்னு சொன்னோடனே இந்திரன் வந்து சொல்கிறாரு, இல்லை நீ தசகனை கொல்லக்கூடாது, நீ கொன்ன அப்படின்னா அது மிகப்பெரிய அழிவை கொண்டு போய் சேர்த்துரும், நாகலோகமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ உத்துங்க முனிவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு பகைக்கான யாகம், இது நல்லதுக்கான யாகம் கிடையாது, ஒரு நாகலோகத்தையே அழிக்கணுன்ற ஒரு பகையினால தான் இந்த யாகத்தையே ஆரம்பிச்சிருக்கோம், பரிஷித் மகாராஜா கொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்றது தசகன் உணர்ந்து அவன் செத்தாதான் இதில் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்கிறாரு. அப்போ இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே தசகன் சொல்கிறேன், தசகா நீங்கள் இரு, நீ யாகத்தில் விழுந்து சாகிறதுக்குள்ளே உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துட்டு இந்திரன் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்ச உடனே தசகன் ரொம்ப பயத்தினால அங்கே நடுங்கி இருக்கான். அவனோட நண்பர்கள், அவனோட கூட்டாளிகள், அவனோட சொந்தங்கள் எல்லாமே வந்து தன்னை போல மதிமயங்கி அந்த யாகத்தில் விழுந்து பார்க்கறத பார்த்து அவன் கண்ணீர் வடித்தான். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து சொந்த பகையினால நான் கடிக்கலையே, முனிவரோட சாபத்தினால தான் நான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு தனமேஜயன் ராஜா கிட்ட போய் மன்றாடி அழுகிறாரு இது மாதிரி தசகன் வந்து. ஆனால் தனமேஜயன் ராஜாக்கு கொஞ்சம் கூட இதை பற்றி கேரவே இல்லை. நீ வந்து இந்த யாகத்தில் விழுந்து சாக தான் போகிறேன், அதை நான் பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறார் அப்படியே தசகன் அழுகிறத பார்த்து. இதை பார்த்து தசகன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்ட அழுதுட்டு அங்கே இருந்து கதறார் அப்படியே வந்து. அப்போ இந்திரன் வந்து இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் இந்திரனுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த சாபங்கள் வந்து முனிவர் கொடுத்ததுனால தசகன் போய் கடிக்கலை, அது வந்து கடிச்சது வந்து முனிவரோட சாபத்தில் தசகன் கொடுத்த வேலை. அப்போ தசகன் அந்த வேலையை முடிச்சதுக்காக இந்த பகை வரல, ஜனமேஜயன் ராஜாவோட யாகத்தில் விழுந்து சாகணும்னு சொல்லிட்டு தன் நாகலோகத்தோட தாயான கத்ருவோட சாபத்தினால தான் இந்த யாகங்கள் எல்லா பாம்பும் விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை வந்து இந்திரன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாபத்தில் இருந்து இந்த நாகங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நாகலோகத்தை பூரா சுற்றி வராரு. அப்போ தான் வாசுகியை வந்து சந்திக்கிறப்போ வாசுகிட்ட வந்து இந்திரன் வந்து கேட்குறாரு, இது மாதிரி எல்லா நாகங்களும் வந்து இது மாதிரி தனமேஜயன் ராஜாவோட யாகத்தில் விழுந்து இறந்துட்டு இருக்காங்களே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதை காப்பாற்றுக்கான வழி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வாசுகியை பார்த்து கேட்குறப்போ வாசுகி வந்து சொல்லுது, ஆமாம் கத்ரு அப்படிங்கிற நாகத்தாயினால் எங்களுக்கு சாபம் வந்துச்சு, அந்த சாபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரம்மர்கிட்ட போய் கேட்டோம், அது மூலியமா ஜெகத்காரு அப்படிங்கிற மகரிஷிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதாவது என்னோட தங்கச்சிக்கும் ஜெகத்காருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை பேர் ஆஸ்திகன்னால தான் இந்த சாபம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு பிரம்மன் எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி வாசுகி வந்து இந்திரன்ட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்திரன் வந்து தசகன் எப்படியாவது காப்பாற்றணும், கொடுத்த காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆஸ்திகன் அப்படிங்கிற முனிவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாசுகிட்ட கேட்குறாங்க. வாசுகி கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் எப்படியாவது நாகலோகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆஸ்திகன் அப்படின்ற முனிவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்கு இந்திரனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்திரன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே ஆஸ்திகன் வந்து என்னடா இது, நம்மளோட குலத்தை சேர்ந்த நம் தாய் குலத்தை சேர்ந்த எல்லா சொந்தங்களுமே அழிஞ்சிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆஸ்திகன் வேகமாக அங்கே யாகசாலைக்கு போகிறாரு. போன உடனே அங்கே இருக்கிற நாகங்கள் மதிமயங்கி யாகத்தில் விழுந்து இறக்கிறத பார்த்து அப்படியே மனம் உடஞ்சி போகிறாரு ஆஸ்திகன். உடனே ஆஸ்திகன் இதை எப்படியா நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமாக அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ராஜாவை பார்த்து ராஜாவை புகழ்ந்து 4 வார்த்தை பேசுகிறார். நீங்கள் அறம் தவறா ராஜா, இந்த இளம் வயசுலேயே எல்லா மக்களையும் சந்தோஷமாக இருக்கணுன்ற நினச்சிட்டு இருக்க ஒரு ராஜா, நீங்கள் தான் வந்து எல்லா கலைகளும் கற்று வச்சுக்கிட்டு மக்களுக்கு நெறி தவறாமல் நடந்துட்டு இருக்க ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவர் புகழ்ந்து பேசுகிறத பார்த்து ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வணக்கம் முனிவரே, என்னை புகழ்ந்து பேசுனதுக்கு நன்றி அப்படின்னு சொன்ன உடனே அப்போ முனிவர் வந்து தந்திரமாக ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் சொன்னதெல்லாம் உண்மை ஆகணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொன்னோடனே தனமேஜயன் ராஜாவுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. என்னடா இது, அப்போ நம்ம இது மாதிரிலாம் நடக்கலையா, நம்ம வந்து நெறி தவறியாக நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க முனிவரே, நீங்கள் ஏன் இப்படி வந்து ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி தனமேஜயன் ராஜா முனிவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஆஸ்திகர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நெறி தவறாத முனிவர் அப்படின்னா இந்த யாகத்தை இப்போவே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பார்த்து கட்டளையிடுறாரு. ராஜாவும் ஒரு செகண்டு யோசிச்சுட்டு உடனே யாகத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. அப்போது
ஆஸ்திகர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறது தப்பு, இது மாதிரி இந்த யாகத்தை வந்து நீங்கள் பண்ணும் ஒரு இனத்தையே படுகொலை பண்ணி அழிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இது எந்த வகையில் ஒரு நெறின்னு நினைக்கிறீங்க, இது எந்த வகையில் ஒரு அறம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திகர் வந்து ஜனமேஜயன் ராஜாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஜனமேஜயன் ராஜா சொல்கிறார், நான் ஒன்றும் சும்மா வந்து கொல்லலையே, பரிஷித் மகாராஜாவான எங்கள் அப்பாவை வந்து கொன்னதுனால தான் நான் எல்லாருமே கொல்றேன். இது வந்து ஒரு சாதாரண ஒரு சத்திரியனுக்கான ஒரு பகை தானே அப்படின்னு சொல்கிறப்போ, பகை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே அங்கே அறம் தவறிடுச்சுன்னு அர்த்தம். இது தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி ஒரு ராஜாவாக இருப்ப, நீ அறம் தவறின ராஜாவாக இருந்தால் இந்த உலகத்தில் உனக்கான பேரும் புகழும் கிடைக்குமா, நீ பண்ணுற நல்ல விஷயங்கள் எல்லாமே மக்கள் போய் சேரும்னு நீ நினைக்கிறியா, நாளைக்கு உன்னோட சுயநலத்துக்காக வேண்டி மக்களையே நீ அழிக்க மாட்டேன்றது என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு ஆஸ்திகன் கேள்வி கேட்டோடனே ஜனமேஜயன் ராஜாவுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சிறாரு. என்னடா இது, நம்ம ஒரு சின்ன பகை உணர்வுக்காக நம்மளோட பேரும் புகழும் இப்படி கெடுத்துக்கிட்டோமே, நம்மளோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜனமேஜயன் ராஜா வந்து தன் தப்பை உணர்றப்ப அப்போ ஆஸ்திகர் வந்து சொல்கிறாரு, நீ இந்த யாகத்தை இதோடு நிப்பாட்டிரு, ஏன்னா இந்த யாகத்தில் விழுந்த பாம்புகள் எல்லாமே அவங்க இறக்கணுன்ற சாபம் பெற்றதுனால தான் அவங்க இறக்குது. எப்படி அவங்க அப்பா வந்து முனிவரோட சாபத்தினால தசகன் கடிபட்டு இறந்தாரோ அதே மாதிரி உன் யாகத்தில் கத்ரு அப்படிங்கிற நாகத்தையோட சாபத்தினால விழுந்து இறக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே விழுந்து இறந்துருச்சு. இதுக்கு மேலே எந்த நாகமும் விழுந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளையிறதை கேட்டு ஜனமேஜயன் ராஜா உடனே மனசு உடஞ்சி அவர் பண்ண யாகத்தை அப்படியே நிப்பாட்டோன்னு கேட்குறாரு. அப்போ நான் என்னதான் பண்ணுறது, எங்கள் அப்பா வந்து இந்நேரம் முக்தி அடைஞ்சிருப்பாரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்திகர் வந்து ஜனமேஜயன் ராஜா கிட்ட சொல்கிறாரு. அது என்ன வழி அப்படின்னா, நீ சிறந்த நல்லாட்சி கொடுத்தாதான் உங்கள் அப்பா வந்து இறப்பார். ஏன்னா அவர் என்ன நம்பிக்கையில் இறந்துருப்பார், எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் கண்டிப்பாக இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கையிலே இறந்துருக்காரு. அதை நீ கரெக்டாக பண்ணாலே போதும், உங்கள் அப்பா வந்து சொர்க்கலோகத்தை போய் அடைஞ்சிடுவார். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த குழப்பமும் இல்லாமல் நீ வந்து உங்கள் அப்பா காப்பாற்றிச்ச நாட்டை வந்து நீ நல்லொழுக்கமாக நல்ல அறத்தோட நீ ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திகர் வந்து சொல்கிறாரு. அப்போ சொல்கிறப்போ வியாச முனிவரும் அங்கே வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியுமா, உன்னோட வம்சவழிகள் என்னன்னு தெரியுமா, அது தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆட்சிகள் கொடுப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகாபாரத கதையை வந்து ஜனமேஜயனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. இதை கேட்டோடனே ஜனமேஜயன் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் எங்கள் குடும்பம் ரொம்ப பெருமையான குடும்பம் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் அடிச்சுட்டு இறந்தாங்க, எங்கள் முன்னோர்கள் எல்லாமே ஒருத்தருக்கு அடிச்சுட்டு இறந்தாங்க, இதை கேட்டு நான் எப்படிங்க, அப்போ பகை தானே முக்கியம், அப்போ நான் யாகத்தை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வியாசரை பார்த்து ஜனமேஜயன் ராஜா வந்து கேட்குறாரு. அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, இல்லை உன்னோட பூர்வீகத்தோட கதை தெரியாதனால தான், முழுசாக தெரியாதனால தான் நீ இப்படிப்பட்ட யாகத்தெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவி பாகவத கதையை வந்து அவர் சொல்கிறாரு. சொல்ல ஜனமேஜயன் ராஜா தான் பண்ண தவறுகளையும் தான் பண்ண குற்றங்களையும் நினச்சி ரொம்பவே மனசு உடஞ்சி அவர் நல்ல காரியங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாட்டு மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. இப்படி தாங்க ஒரு சின்ன ஒரு பகைனாலையும் ஒரு சின்ன ஒரு கோபத்தினாலையும் நடக்கிற சாபத்தினால ஒரு மிகப்பெரிய பேரழிவு உற்பத்தி பண்ணும். யோசிச்சு பாருங்க, கத்ரு வந்து சாபம் கொடுக்காம இருந்த இந்த நாகங்கள் இறந்துருக்குமா, இல்லை அந்த முனிவரை வந்து பரிஷித் மகாராஜா அவமதி பண்ணாமல் இருந்தால் அவருக்கு சாபம் வந்திருக்குமா? ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தெரிஞ்சு நம்ம அடுத்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது தான் இந்த கதையில் வந்து சொல்ல வராங்க. இப்படிப்பட்ட கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புராண கதைகளை கேட்கறதுக்கு இயல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.